பு 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 வாங்குங்க பு. ஐ மண்டக்கட்டு ஐயா வந்துட்டாரு. என்னம்மா கஞ்சி கணக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? முதலாளி ஐயா இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு. எப்படியாட்டும் விட்ட இடத்த பிடிச்சிருவோம். உன் கையில தாம்மா இருக்கு. நல்லபடியா எல்லாத்தையும் வித்துருமா. பூ பூ பூன்னு கூவிட்டு அடக்காவ. அது பழக்க தோசங்க ஐயா. நான் எப்பவும் போல இருக்கேன். இன்னைக்கெல்லாம் ராத்திரி 10 மணி வரைக்கும் பேக்கரி திறந்து வைக்க போறேன். நீ பொம்பளை பிள்ளை 10 மணி வரலாம் அங்க உட்கார வேண்டாம். 6 மணிக்கு நீ எந்திரிச்சு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிடுதே. முதலாளி ஐயா நுரமண்ட ஆச்சு இப்ப எங்க இருக்காங்க? வீட்டுல சேர்த்துட்டீங்களா? எங்க அம்மாவை தான் சொல்லுது என்ன வரமாட்டாச்சுன்னு. அது அங்க போய் உட்காந்துக்கிட்டு நெட்டவழி வீட்டுல உட்காந்துருக்கு. அடக்கடவுளே. அடுத்த வீட்டுல போய் உட்காந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை நாளைக்கு சோறு போடுவாங்க சொல்லு. நீங்க தூக்கிட்டு வந்துட வேண்டியதானே? ஆமா கத்திக்கிட்டு ஓடுது. அது வரும்போது வரட்டும். சரி நீ பாருன்னா நான் போயிட்டாரு. போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டாரு. சரி முதலாளி ஐயா. பு பு பு. வாங்கண்ணே வாங்க வாங்க. வணக்கம், நன்றாக இருக்கிறீர்களா? அண்ணன் பாச புரியலையே. நீங்கள் நலமா? என் பேரு நலன் கிடையாது, என் பேர் சுரேஷ். ஐயோ கடவுளே. கடையில ஆள் இருக்குண்ணே, என்னாலும் வாங்கிக்கிடுங்கண்ணே, நான் வரேன். சுடிதார் போட்ட ஒரு அண்ணாச்சி வராரு. ஐயா என்ன வேணும் சுடிதார் ஐயா? வெள்ளை இனிப்பு நிரட்டப்பட்ட ரொட்டி 3, உலர்ந்த ரொட்டிகள் ஒரு 10, பனிக்கூழ் இருந்தால் அது ஒரு 5. இம்மாடி இவர் கேக்குறது எதுவுமே இங்க இல்லையே. வெள்ளை சுடிதார் ஐயா நீங்க கேக்குறது எதுவுமே இங்க இல்ல. ஏன் பொய் சொல்கிறாய் பெண்ணே? எல்லாமே இருக்கிறதே. அதோ இருக்கிறது பார், உலர்ந்த ரொட்டி. உலர்ந்த ரொட்டியா? இது ரஸ்கு. அதேதான் நான் தமிழில் கூறினேன். உலர்ந்த ரொட்டி குடு. அப்போ உலராத ரொட்டினா என்னது? ஆங்கிலத்தில் பிரெட். நீங்க இப்ப ஆங்கிலத்துல சொல்லலாம்ல, எதுக்கு இப்படி கொள்ளுதீங்க எனக்கு புரியாம பேசி? நான் ஒரு தமிழ் ஆசிரியரம்மா, அப்படிதான் சொல்லுவேன். சீக்கிரம் எல்லாம் கொடு. எம்மாடி இனி இவர் கடைக்கே வரக்கூடாது. இவர் என்னெல்லாமோல பேசுதாரு. இந்தாங்க ஐயா. பாலித்தீனை குடிக்கிறாய்? இது எவ்வளவு கேடு தெரியுமா? ஐயா இது எங்க முதலாளி ஐயா தான் வச்சிருந்தாரு. எனக்கு இதை பத்தி என்ன தெரியும்? இது எவ்வளவு கேடு தெரியுமா? இது பூமியில் மக்க 1000 ஆண்டுகள் ஆகும். 1000? அவ்வளவு நாளா இருக்க மாட்டேன்னு என்ன செய்ய? இது பயன்படுத்தினால் கடைக்கு அபதாரம் விதிக்கப்படும். உங்களுக்கு தெரியுமா? 10,000 வரை அபதாரம் விதிக்கப்படும். ஐயோ அபதாரமா? ஏற்கனவே எங்க மண்டக்கட்டையா மொழி பிதுங்கிட்டு அலைதாரு. அபதாரெல்லாம் ஒன்றும் போடாதுங்க. இனிமே இந்த கவர் நாங்க வைக்க மாட்டோம். எல்லாத்தையும் தூர எறியுங்கள். அப்பமும் மண்ணுல தானே விழும். மண்ணு எப்படி மக்கும்? நான் வருகிறேன். ஐயா சுடிதார் ஐயா நீ வரவே வேண்டாம் போவா. நம்ம முதலாளி ஐயா மண்டக்கட்டை ஐயா கிட்ட சொல்லி முதல்ல இந்த பாலித்தீன் கவரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இவர் என்ன சொன்னாரு? காய்ந்த ரொட்டி, உலர்ந்த ரொட்டி, இனிப்பு நிரப்பிய ரொட்டி, பனிக்கூழ், எத்தடியோ இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. பு பு பு. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தலை ஆட்டாம பொம்மனுக்கும். தூத்துக்குடி போனா கப்பல் தரைய முட்டும். கொடைக்கானல் போனா மேகம் ஒன்ன குத்தும். அசருது அசருது வாங்குத்தம்மா. அது என்ன அது என்ன வாங்குத்தம்மா? தவளாட மன்மதனே வாராய், பெண் மயங்க 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 மயங்க. கடவுளே எனக்கு மயக்கமே வந்துரும். நிறுத்து. ஏன் மைனியா நீ எப்ப பார்த்தாலும் பாடும்போதெல்லாம் திட்டுதீங்க. எனக்கு எவ்வளவு மனசு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஏதோ எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த பாட்டு படிச்சுட்டு கிடக்கிறது. பாட்டு படிச்சுட்டு கிடக்கிறது இல்ல, கத்திட்டு கிடக்கிறதுன்னு சொல்லு. நான் உட்கார்ற இடத்துலயே புருஷனும் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறது. நான் பாடுறத பூரா தடுக்கிறது. ஊருக்கு போறனாலும் விடுறது கிடையாது. நான் என்னதான் செய்யட்டும்? அந்த மரத்தடிக்கு போ. அங்க நிறைய கிழவிங்க மீட்டிங் போடுவாங்க. அங்க உட்காந்து பேச உனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். என்னம்மா தர்சினி, ஃபேக்டரிக்கு கிளம்பியாச்சோ? ஆமா வடிவத்த, போயிட்டு வரங்க நேரம் ஆயிட்டு. காலையில ஏதாவது சாப்பிட்டியாட்டி? அதெல்லாம் அங்க ஃபேக்டரிக்கு போய் பாத்துக்கிட்டேன்னா. அங்க என்ன தேங்காய் எண்ணெய் எடுத்து குடிப்பியோட்டி? ஃபேக்டரிக்கு போய் பாத்துக்கிட்டதால உள்ள போய் இட்லி தின்னப்போ. இல்ல நம்ம ஃபேக்டரியில கேண்டீன் திறந்திருக்கு. அங்க நல்ல சூப்பரா சாப்பாடெல்லாம் இருக்கு. அதனால அங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டே. கேண்டீன் சாப்பாடா? எம்மாடி எனக்கு ஆசையெல்லாம் இருக்கு. இங்க பாரு, சாப்பாடுக்கு செத்த மனுஷன் பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரியே பேசுவாரு. மாமா நான் உங்களுக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன். நல்ல சூப்பரா இருக்கும். இன்னைக்கு மதியானம் நெய்ச்சோறு. நெய்ச்சோறா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உமருக்கு மஞ்சோறு கூட பிடிக்கும். ஆளை பாருங்க ஆளை. சரிட்டி நீ போயிட்டா. ஏன் மாவா என்ன அழகா இருக்கா? பெரிய பெரிய அழகிகள்லாம் தோத்து போயிருமல, அம்பிட்டு அழகு. ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா, எரிச்சலா இருக்கு.
மைனியோ என் அவளை பத்திங்களா என்ன அழகா இருக்கானு. அவளுக்கு ஏத்த மாப்பிள்ளை நான் எங்க போய் தேடி கண்டுபிடிப்பேன். மவராஜன் நல்ல பையன்தான், நீ தான் நம்பவே மாட்டேங்கட்டி. எப்படியோ வேண்டாம் மைனியோ, எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாட்டு போய் பிச்சை எடுத்தனாலும் புடிச்சுக்கிட்டோம். நீ கண்டிப்பா மகராஜனை தவற விட்டதுக்கு அப்புறம் வருத்தப்படுவ. அவனை மாதிரி ஒரு சொக்க தங்கம் எங்கேயுமே கிடைக்காது. எங்களுக்கு சொக்க தங்கமும் வேண்டாம், சொக்காத தங்கமும் வேண்டாம், எங்களை விட்டுருங்க மைனியோ. என்ன எங்க கிளம்பியாச்சு புருஷனும் பண்ணாட்டியும்? அத்தை இன்னைக்கு எனக்கு செக்கப் இருக்குத்த, டாக்டரை பார்க்க போறோம். நானும் செக்கப்புக்கு வரேன். அதான் டெய்லி அந்த டாக்டர் போய் பார்த்துட்டு தானே வரேன். இப்ப எங்க கூட வரணுமாக்கும்? எப்படி மணிமேகல் அக்கா சொன்ன மாதிரி இவன் சரியான பொம்பளை பொறுக்கியால இருக்கான். சரி வாங்க அத்தா. ஸ்கேன்லாம் எப்படி எடுப்பாவ? இப்ப எத்தனாவது மாசம் நடக்கு? 3வது தான் பிறந்திருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, அப்படியே உங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துடாத. இங்கதான் ரிப்போர்ட்டை கொண்டு காமிச்சிட்டு ரூம்ல போய் பெசாட்டிக்கு படுத்துடணும். ஆமா, வெளியவே வரக்கூடாது 10 மாசத்துக்கு. 10 மாசத்துக்கு உள்ள கிடந்த பைத்தியம் பிடிக்கிறதுக்கா சும்மா கிடமா? பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படித்தானே பாண்டியம்மா? தப்பு மைனியோ, உள்ளேயே அடைச்சி போடக்கூடாது மாசமான பிள்ளைய. அவ கொஞ்சம் அங்கங்க லாந்தனும் வைக்கணும். அவ மனசு நல்ல லேசா இருக்கணும். உள்ள போட்டு அடக்கிச்சு வைக்க அவன ஜெயில் கைதியா? பாண்டியம்மா சித்தி கரெக்டா சொன்னீங்க. சரி சரி, நல்ல நேரமா பார்த்து டாக்டர்கிட்ட போங்க. அரமெண்டல் செக்கப்லாம் நல்ல நேரம் பார்ப்பாங்களா? ஏதாவது உளறிட்டு இருக்காத. சரி அப்ப நான் கார் எடுக்க வாங்க 2 பேரும். பொம்பளை பிள்ளைய பார்க்கறதுக்கு பறக்கதான் செய்தான். நல்ல விலையும் மோவ தப்பிச்சிட்டா. பாடகியத்தை பாண்டியம்மா, உங்களுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? நல்ல பேக்கரியா பார்த்து ஒரு 4 பண்ணு ஒரு சேமு டப்பா வாங்கிட்டு வந்திருப்பா. வந்த உடனே பாட்டு பாடணும் சரியா? எப்பா மருமவன் ஒண்ணுதான் என்னை பாட சொல்லி கேட்காரு. என்ன பாட்டு பாடணும் பருவனே? ஏல போம்ல சீக்கிரம், எரிச்சல் படுத்திட்டு இருக்க. உனக்கேமா கடுப்பா இருக்கு? எத்தோய் நான் ஒரு பாட்டு நல்லா யோசிச்சு வச்சிருக்கேன், இருக்குன்னு சொல்லுது. எந்த பாட்டு கொடுத்தாலும் பாடிடு வந்த பாண்டியம்மா. சொல்லுங்க மருமோனே. சின்ன சின்ன வண்ண கோயில் பாடுங்க பாப்போம். கடவுளே, எனக்கு அது பிடிச்ச பாட்டு. நீங்க போயிட்டு வாங்க மருமோனே, பாடி நான் பாத்துருவேன். தாரிய ஒரு காசுக்கு ஆக மாட்டான், நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வருவான். சின்ன சின்ன வண்ண கோயில் கூஞ்சி கூஞ்சி கூவுதாமா. இப்ப தலை சுத்துதே. இடி எங்கேயும் போய் விழுந்து செத்துறாத. இந்த பாட்டை கேட்கறதுக்கு அப்படியாவது செத்து தொலைவேன். என்ன நீங்க கேளுங்கண்ணே. நீ பாடு தங்கச்சி பாண்டியம்மா. புரியாத ஆனந்தம் புரியாத ஆனந்தம் கூத்தாடும் நேரம் லாலா லாலா. ஐயோ காதுலாம் வலிக்கே. எப்படி கஷ்டப்பட்டு 2 கட்டிலும் பின்னிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் கடக்கட்டும், கொஞ்சம் வெயில காய போடுவோம், ஈரம்லாம் போட்டோம், அப்புறமா விற்கிறதுக்கு எடுத்துட்டு போனோம். நல்ல 2 கட்டில் போட்டிருக்காவல, மரத்து பக்கத்துல நல்லா இருக்குமே. ஐ உட்கார நல்லா இருக்கு. சரி இங்கேயே செத்த நேரம் உட்காருவோம். மத்தியானம் அன்னைக்கு என்ன சாப்பாடும் கேட்டல? ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுப்போம்? சிக்கன் தான்டி. பேங்கு மேடம், உங்க வீட்டில் என்ன சாப்பாடு இன்னைக்கு? மேனேஜருக்கு அடுத்த ஒரு 10 நாளைக்கு நான்வெஜ் வேண்டாமா, அவருக்கு சாம்பார், அப்புறம் எனக்கும் ராணிக்கும் சிக்கனு, அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு தாத்தா கிடக்கார்ல அவருக்கு மீன். அப்ப சான்ஸ் ராணியை சேர்க்கவே இல்லையோ நீங்க? சான்ஸ் ராணி எதுனாலும் சாப்பிடுதான்ட்டாமா, அதனால அவளுக்கு சாம்பார் மீன் சிக்கனு எதுனாலும் அவள் எடுத்து போட்டு தின்னுக்கலாம். எட்டு சான்ஸ் ராணி உன்னை நல்லதை நட்டி பார்த்துக்கிட்டு எப்படி சண்டைக்கு வர பாரு. சான்ஸ் ராணியை ஏன்டே கொடுத்துருங்க, எங்க வீட்டில் வச்சுக்கிறதாட்டி வாரியா? இழிச்சக்கா இது நினைக்கும், அடுத்த மாதம் வாரேன். இழிச்சக்கா சாப்பிட்டது ஒரு படியா வருது, செத்த நேரம் நடந்துட்டு வருவோம்மா. சரி நடப்பு வாங்கட்டி, நல்லதுதான் நடக்கிறது. கேட்காங்க தூரத்துல உமாக்கா மாதிரி தெரியுது பத்தில, வாங்கல என்னன்னு போய் பார்ப்போம். ஆமா அங்க தனியா ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கா போல, என்ன செய்தா? ஏக்கா உங்களுக்கு அங்க வர கண் தெரியுதா? எனக்கு இங்க நினைக்கிற நாயே தெரிய மாட்டேங்குது. அது நாய் இல்ல கண்ணுக்குட்டி. பாத்தீங்களா, கண்ணுக்குட்டி கூட என் கண்ணுக்கு நாய் மாதிரி தெரியுது. என் கண்ணு இப்படி ஆயிட்டேன்னா என்னக்கா செய்ய? என்ன செய்ய? இப்ப உள்ள எல்லாத்துக்கும் இப்படிதான் கண்ணு பிரச்சனையா ஆகுது. போன் பாக்குறத குறைக்கணும், நல்ல காய்கறி கீரை கேரட்டு திங்கணும், நல்ல தின்னு. சும்மா பண்ண தின்னா இப்படிதான் கண்ணு நொல்லையா போகும். என்ன தக்கா எப்படி சொல்லுது? ஐயோ என் கண்ணு. என்ன உமாக்கா கயிறு கட்டில உட்காந்த மாதிரி தெரியுது? யாரு கட்டில? உங்க கட்டில? ஆமான்னு சொல்லிடுவோம், அப்பதான் கெத்தா இருக்கும்.
ஆமா ஆமா ஏன் கட்டல் தான். நான் தான் சும்மா இங்க போட்டு வச்சிருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் முத்திட்டா? ஆள் இல்லாத இடத்துல 2 கட்டில போட்டு உட்காந்துருக்கேன் மெண்டல். இல்ல இல்ல இந்த கட்டல காய வச்சிருக்கேன். உங்கள் டிக்கியை தள்ளி வைங்க, நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருதோம். கேர்ள்ஸ் வாங்க, இந்த கட்டில் எல்லாரும் உட்காருவோம், நல்லா உட்காந்து ஆட்டம் போடுவோம். பங்கச்சக்காக்கெல்லாம் ஒரு கட்டிலே பத்தாத. வாங்க கேர்ள்ஸ், கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு போவோம். ஏன் நம்ம குண்டக்காக்க இடம் இல்லை, குண்டக்கா நீங்க உட்காரு, நான் அங்க உட்காந்துக்கிறதேன். உனக்கு எங்க இடம் இருக்கு? இவா மடியில தான். ஏ அம்மா, பார்க்க தான் ஒல்லியா இருக்கா. குந்தாணி என்ன வெயிட்டு? பங்கஸ் இங்க வந்து உட்காரு. ஏ உமா, கொண்டு வந்து போட்டதே போட்டேன். கூட ஒரு 2 கட்டல் போட்டிருந்தா எல்லாரும் ஆளாளுக்கு உட்காந்துக்கலாம்ல. ஆமா ஆமா 2 தான் இருந்தது. தம்பிகளா, இந்த கட்டில கொண்டு அந்தந்த முக்குல கொண்டு காய போடுவீங்களாப்பா? ஆளுக்கு 10 ரூபா தாரு. 10 ரூபாலாம் வேண்டாம் தாத்தா, உங்களுக்கு நாங்க உதவி செய்தோம். நல்ல பிள்ளைகள் போய் எடுத்துட்டு போங்கம்மா. இல்ல கமலஹாசன் தூக்கல. நல்ல பிள்ளைகள் போ. அட சொன்னது இன்னொரு கட்டல் வந்துட்டு. உமா நீயே கொண்டு வர சொன்ன? ஆமா 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 நான் தான் கொண்டு வர சொன்னேன். பரவாயில்லையே, உமா நல்லா மாறிட்டால. ஏம்மா குந்தாணிகளா, அந்த கட்டிலுக்கு கொஞ்சம் மாறுங்க எல்லாரும். என்ன உமாக்கா, ஒரே கட்டில் கட்டிலாம் வாங்குதீங்க, வியாபாரம் எதுவும் பண்ண புரியல? இல்ல இல்ல எல்லாம் சும்மா சும்மாதான். எனக்கு நல்லா இருக்கு இந்த கட்டில உட்கார, நான் ஜம்ப் பண்ண போறேன். ஏன் நல்லா இருக்கிற கட்டில குதிக்க? குதிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கு. ஏக்கா பக்கத்து கணக்கே குதிங்க. சரி வேண்டாம் வேண்டாம், குச்சி கிச்சி உடஞ்சு கிடஞ்சு போயிட்டு அது வேற இருக்கட்டும். ஐ ஜாலி ஜாலி, குதிக்கலாம் குதிக்கலாம். எம்மாடி கட்டில்காரே வந்தா நம்மள கொல்ல போறான். ஐயோ 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 ஐயோ, ஏமா 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 இப்படி குதிக்கீங்க? எங்க ஃப்ரெண்டு கட்டில நாங்க குதிப்போம். நீங்க யார் தாத்தா மெண்டல் பை பேசிட்டு இருக்கீங்க? அவரும் விட்டா அவரும் குதிப்பாரு போல. வாங்க தாத்தா, இங்க ஓரமா வந்து குதிங்க, நல்லா இருக்கு. என்ன லேசா ஓட்ட விழுது. ஐயோ 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 ஐயோ, இப்பதான் பின்னிட்டு போனேன், அதுக்குள்ள இப்படி கிடந்து குதிக்கல. யாருமா நீங்க? என் கட்டில வந்து குதிக்கீங்க? எம்மாடி கட்டில்காரர் வந்துட்டாரே. உமா கட்டில் தானே, நீங்க எந்த கோபப்படுத்தீரு? உமாவா? யார் அந்த உமாங்கிறவ? உமா ஏமா ஓடுதே, வயிற்றேதும் கலக்குதா? என்னம்மா சொல்ல சொல்ல குதிச்சிட்டு இருக்கீங்க? இது ஏன் கட்டல்மா? எந்திரிக்கீங்க, கல்ல கொண்டு அடிக்கவா? இடி போத நிறுத்துங்க. உமா போய் சொல்லியிருக்கா, இது அவ கட்டிலே இல்ல. இந்த உமாவுக்கு இதே வேலையா போச்சு பத்தியிலாக்க, நம்மள இப்படி மாட்டி விட்டு போயிட்டான்னு. ஏன் நார மூதேவி நிறுத்து. வாடுங்கிட்டி அவ்வளவு வேறும் பீத்தச்சிருக்கீங்களா? கஷ்டப்பட்டு கட்டில் பிடி போட்டு வந்து குதிக்க அழுவா, வாட்டையே போட்டு போயிட்டு அழுவா. வாடுங்கட்டி. Hey old man, mind your words. Okay, I will slap you. இங்கிலீஷ் பேசுறா மட்டும் போதாது, அறிவோட இருக்கணும். அடுத்தவங்க கட்டில உட்கார்ந்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு இங்கிலீஷ் பேசுதியோ இங்கிலீஷ். கக்கூஸ் போயிட்டு ஒழுங்கா கழுவாத கூட்டம் இவ்வளவோ ஏன் கட்டில உட்கார்ந்து நாசம் பண்ணுதாலுவோ. Hey old man, mind your words. Okay. இங்கிலீஷ் போறங்க, வாடுட்டி வாடு. வாங்க girls, நம்ம போலாம். நம்மளும் ஏதாவது இங்கிலீஷ் பேசிட்டு போனால் தான் நம்மளுக்கும் மரியாதை. அப்புறம் படித்தோன்னு சொன்னால் மட்டும் போதாது. ஏபிசிடி ஓல்டு மேன் தாத்தா. சரிதான் போத்தா. உமா ரொம்ப ஓவரா போறா. தப்பு நம்ம மேலதான். எவ்வளவு பட்டாலும் இந்த உமா மோதேவியை நம்பி நம்பி நம்ம இருக்கோம். இனிமே அவ என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. நம்ம அவ கட்டில் நினைச்சு உட்கார்ந்து இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அவ ஏன் கட்டில் போட போறா, கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பார்த்துருக்கணும். Yes, yes, you were right. இன்னைக்கு பார்த்து சுந்தரி ஒரு இங்கிலீஷாக பேசுதா. சிறிது கிழவன ஒரு ஏசி விட்டு போவோம். நான்சென்ஸ் இடியட், ஐ எம் நெட்டவள்ளி, யூ ஓல்டு கிழவா, கோ 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 அண்ட் ஸ்லிப். போறிய கல் எடுத்து கண்ணில் அடிக்கிட்டா. யாத்தாடி கல் எடுத்து கண்ணில் அடிக்க போறாரா? ஓடிடுவோம். இவ்வளவு இவ சட்டையும் ஆளும் பாருங்க, நல்ல கட்டில ஓட்டையை போட்டு விட்டு போயிட்டாலும்.